ஜெபம் பண்ண கடவோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். வானத்தையும் பூமி மன்ற சராசங்களையும் சமுத்திரத்தையும் எல்லாவற்றையும் உடைய ஜீவனும் வல்லமிட வாட்டினால் படைத்து மறைந்த பரமபிதாவாய் தேவனே, அப்பா உண்மை துதிக்கிறோம், உண்மை புகழகிறோம், உண்மை வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. ஏசப்பா, நேற்றும் மீண்டும் மீண்டும் மாறாத ஜீவன் தேவனாக இருந்து கத்தாவே, எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு கிருபையாக மன்னித்து அப்பா எல்லா சாபங்களையும் எங்களை விட்டு நீக்கி அப்பா உங்களுடைய மாம்ச சரீரத்தை ஒரே தரம் எங்களுக்காக பலியிட்டு எங்கள் நித்திய ஜீவனை காணதற்கான ஒரு புதிதும் அப்பா ஒரு மார்க்கத்தை எங்களை ஏற்படுத்தி கொடுத்தீங்களே. அந்த பெரிதான இரக்கத்திற்காக, தயவிற்காக, அன்பிற்காக கோடான கோடி சோத்திரம்ப்பா. எங்களுக்குள் வாழ்கிற அன்பின் பரிசுத்த ஆவியானவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் கத்தவனுடைய பரிசுத்த வரையில் நடத்துகிற அன்பின் பரிசுத்த ஆவியானவரே, அப்பா உண்மை துதிக்கிறோம்ப்பா, உண்மை புகழுகிறோம்ப்பா, உண்மை வணங்குகிறோம்ப்பா, உண்மை மகிமைப்படுத்தினோம்ப்பா. ஆம் கர்த்தாவே, அப்பா அப்போ நாங்கள் இந்த கடந்து வந்த பாதையில் நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது கர்த்தாவே கிருபையாக கர்த்தாவே எபெனேசர் இருந்து 2025 ஆண்டை காண செய்த தீவனை கத்த இப்போ கடந்த 10 மாதங்கள் கர்த்தாவே அப்போ எங்கள் அன்பினாலும் கிருபையிலும் முடிசூட்டி எல்லா தீங்குக்கு விலைக்கு பாதுகாத்து கொள்ளைநர்கள் கொடையினர்கள் ஒன்றை எங்களை அணுகாதபடி பாதுகாத்து அப்போ கிருபையாக இந்த 11வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையை கிருபையாக காண செய்தீங்களப்பா. அந்த பெரிதான இரக்கத்திற்காக, தயவுக்காக அப்பா உமக்கு கோடான கோடி சோத்திரம்ப்பா. வலதுபுறம் இடதுபுறம் இடம் கொண்டு பெருகுவா என்று சொல்லி கர்த்தாவே அப்போ இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தாவே 10 மாதங்கள் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தாவே உங்களுடைய கரத்தில் வைத்து எங்களை தாங்கி நடத்தி அப்பா வலதுபுறம் இடதுபுறம் அப்பா பெருக கிருபை செய்தீங்கப்பா. நன்றி ராஜா. நீங்கள் வாழ்க்கையில் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மையிலையும் கிருபையில் நினைத்து ஒரு விஷயம் நினைத்து ஹல்லேலூயா அப்பா உமக்கு நன்றி பலியில் நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா. இப்பொழுது கர்த்தாவே அப்பா இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தாவே ஆவியானவை எங்களோடு கூட ஈடுபடுங்கப்பா. பாட போகிற பாடல்கள், கேட்க போகிற சத்தியங்கள் அப்போ சாட்சிகள் ஒவ்வொன்றும் கர்த்தாவே பிரயோஜனமாக மாற்றி தாருங்களப்பா. ஒரு விஷயங்களையும் உங்களுடைய கருத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரியாமலோ செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் கிருபையாக மன்னித்து உங்களுடைய ரத்தத்தினால் கழுவி கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனாலும் கர்த்தரை சுத்திகரிங்க. ஆராதனை முழுதும் ஆவியானவரை எங்களோடு கூட ஈடுபடுங்கப்பா. சலத்தை உங்களுடைய கருத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. நாம் பாமாலை 16வது பாமாலை நாம் பாடுவோம். ஹிம் நம்பர் 16.
ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் கற்பத்தை ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தப்படுவதை செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களை பற்றி எங்கள் எடுத்தாரும் எங்களும் குற்றங்களை மன்னிக்கிறது போல என் குற்றங்கள் இருக்க மன்னியும். பிரதிஷ்ட பண்ணாமல் தீமளித்து கொள்ளோ. ஆமென். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் நமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியானவர் நேவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவனம் பற்றி சொன்ன வார்த்தைகள் ஆவன. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் நீ அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் பண்ண கடவோம். சகல பரிசுத்தவான்களின் திருநாளுக்குரிய சுருக்க ஜெபம். சர்வ வல்லமுள்ள தேவனே, நீர் தெரிந்து கொண்டவர்களை உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஞான சரீரத்திலே ஒரே அந்யோன்ய ஐக்கியத்திலே இணைத்து இருக்கிறீரே. உண்மையாய் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சொல்லி முடியாத சந்தோஷங்கள் அடையும்படிக்கு நாங்கள் சன்மார்க்கமும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக நடந்து ஆசீர்வாதத்தை பெற்ற உம்முடைய பரிசுத்தவான்களை பின்தொடரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபை செய்தருளும். ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமுள்ள மிகுந்த இரக்கமுள்ள தேவனே, எங்களுக்கு கேடுண்டாக்குகிற எல்லா காரியங்களும் உம்முடைய பூர்ண கிருபையினாலே எங்களிடத்திலிருந்து விலக்கி நாங்கள் சரீர பிரகாரமாகவும் ஆத்ம பிரகாரமாகவும் ஆயத்தமுள்ளவர்களாக தேவனுடைய சித்தங்களை உற்சாகத்தோடு நிறைவேற்ற கிருபை செய்தருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சபையார் அமருவோம். வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். முதலாம், அதை தொடர்ந்து இரண்டாம் வேத பகுதியை நாம் வாசிக்க. வாசிக்க வேண்டிய முதலாவது வேத பாடம் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 6-9 வரைக்கும். ஏசாயா 25ஆம் அதிகாரம் வசனம் 6 சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமுள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார். இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாகுதா. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள். 2 Corinthians chapter 5 verses 1 to 10. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும்
தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை கரைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாக இருக்கிறோம் என்று அறிந்தோம். எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாக விரும்புகிறோம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். வாசிக்க குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் வாசாயிற்று. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தமிழோடு இருப்பாராக. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை அடங்கி இருக்கிறது. The Holy Gospel is taken from St. John chapter 11 verses 21 to 27. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் இருக்கிற ஆண்டுடைய வார்த்தையை கேளுங்கள். மார்த்தாள் இயேசுவினிடத்திலே வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்கிறவைகளை அவர் தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்னென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றால் என்பது. வானத்தையும் பூமியையும் காணப்படுவதான நமக்கு ரட்சிப்பதாகவும் பரமண்டலத்திலங்கி மனிதரானார். நமக்காக மட்டுமில்லாத காலத்தில் சிறையிலிருந்து பாடுபட்டு மரித்து அடக்கமரப்பட்டார். வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். மரணத்துக்கு ஏறி பிதாவுக்கு வலதுபார்த்து வச்சிருக்கிறார். உயிரோடு மகிமையோடு திரும்ப வருவார். ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனுக்கு வருமாய் பிதாவின் குமாரனுக்கு புறப்படுகிறமாய் பிதாவோடு குமாரனோடு கூட விசுவாசிக்கிறதுமாய் தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபையின் என்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்பு ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் ஆரம்ப இருக்கிறேன். சபையார் அமர்வோம்.
யோவான் 11:25. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். யோவான் 11:28. I am the resurrection and the life. John 11:25. Amen. ஆமென். I am the resurrection and the life. John 11:25. ஆமென். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுக்குமாய் இருக்கிறேன். யோவான் 11:25. Not mobile control 50. நல்லா எழுதி control 50. ஆமென். ஆமென். ஒரு அறிவிப்பு. காலம் சென்ற சகோதரர் முத்துராஜ் அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு நன்றி செலுத்தும் ஜபக்கூட்டம் வருகிற நவம்பர் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மாலை 7 மணிக்கு அவரது இல்லத்தில் வைத்து நடைபெறும். இந்த ஜபக்கூட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. அதேபோல் வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஹோலி ஜெருசலேம் சர்ச், மருவல் பைப்பில் உள்ள ஹோலி ஜெருசலேம் சர்ச் தங்களது 49வது சர்ச் ஆனிவர்சரியை கொண்டாடுகிறார்கள். மாலை 4:30 மணிக்கு இந்த ஆராய் நடைபெற இருக்கிறது. இதிலே நம்ம ரெவரண்ட் ஐயா BS கிறிஸ்துதாஸ் அவர்கள் கெஸ்ட் ஸ்பீக்கராக இருந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். அவர் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் நவம்பர் 10-11 நாட்களிலே ஒரு சிறப்பு கன்வென்ஷன் கூட்டத்தையும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் மாலை 7:30 மணிக்கு நடைபெறும். அதிலே பிரதர் தினகரன் மாணிக்கம் என்பவர்கள் பாலங்கோட்டிலிருந்து வந்து தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். அவர் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நாம் சாட்சி நேரத்துக்கு நாம் கடன் செல்வோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மையிலும் கிருபையிலும் ஆசீர்வாதம் அற்புதங்களையும் நாம் மகிமைக்காக சொல்கிற நேரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். நாளை முதல் ஹவுஸ் விசிட் நடைபெறும். அதனுடைய ஷெடியூலை சாம் வந்து நம்முடைய குரூப்பில் 3rd, 4th and Saturday 3 நாட்களில் இதனுடைய வார்த்தை கலசலுக்கு முன்பதாக பாம்பலை 326வது பாம்பலை நாம் பாடுவோம். ரட்சா பெருமானை பாடுவோம். புண்ணிய பாதமன் நம்ம பாடலை நாம் உற்சாகமாக பாடுவோம்.
தைரியம் உள்ளவர்களாகவும் தொடர்ந்து காணப்படும்படியான நல்பாக்கியத்தை எங்களுக்கு நீர் கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னொரு புதிய மாதத்தின் முதலாவது வாரத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து வரும்போது தேவரீர் இந்த மாதம் முழுவதும் எங்களை நீர் வழி நடத்தி தொடர்ந்து உம்முடைய கிருபைகளினாலே நடத்தி அருள வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தை கேட்கும்படியாக அமர்ந்திருக்கிறோம். உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் யாவரும் கேட்டு பலனடைய தேவரீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தார்களும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நீதிநெச்ச நாமத்தினாலே இந்த 11வது மாதத்தின் முதல் ஓய்வு நாளுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். மாதத்தின் 10 மாதங்களை கடந்து இன்னொரு புதிய மாதத்திற்குள்ளாக நாம் கடந்து வருவதற்கு தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். தேவனுடைய கிருபையும் தேவனுடைய சமாதானமும் நம்மிலே நிறைவாக தங்கியிருப்பதாக. இந்த மாதத்திற்காகவும் நமக்கு ஆசீர்வாதமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனமானது நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஜட்ஜஸ் சாப்டர் 6 verse 12. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றால் யார்கிட்ட வந்து தேவன் சொல்லுகிறவராக இருக்கிறார்? தேவனுடைய தூதன் வந்து யாரை பார்த்து கூறுகிறவனாக இருக்கிறார் என்றால், இந்த நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது கிதியோன் என்கிறதான ஒரு தேவ மனிதனை தேவன் தெரிந்து கொண்டு அவனிடத்துல வந்து கூறுகிற காரியம் என்னவென்றால், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். சரி, இந்த கிதியோன் என்ன செய்கிறவனாக இருக்கிறார்? இந்த வார்த்தையை சொல்லும் போது அவன் என்ன செய்து கொண்டிருந்தவனாக இருந்தான்? 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின் பின்பகுதி. 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின் பின்பகுதி. அப்பொழுது அவனுடைய குமாரனாகிய கிதியோன் கோதுமையை மீதியானியருடைய கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாக அதை என்ன செய்தானா? போரடித்தான். என்ன செய்தானா அவன்? போரடித்தான். எதை போரடித்தான்? எதை போரடித்தான்? கோதுமையை. கோதுமை என்ன செய்கிறவர்களாக இருக்காங்க? கோதுமையை அறுவடை செய்யணும் அப்படின்னா, நீங்கள் கோதுமை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு கோதுமையின் தானியம் மாத்திரம் என்ன செய்யாது? வளராது. அதோடு சேர்ந்து தண்டுகள் வளரும், உமிழ்கள் வளரும். அதை எல்லாத்தையும் எடுத்து என்ன செய்யணும்? நல்ல அடிக்கணும். அது போர் அடிக்கணும். அதை போர் அடிக்கும் போது தான் அதிலிருந்து தானியம் என்ன செய்யும்? வெளியே வரும். ஸோ இந்த போர் அடிக்கிறதான காரியம் எங்கே செய்வாங்க? நல்ல ஒரு திறந்த பூமியில் என்ன செய்வாங்க. அந்த போர் அடிக்கும் போது அது என்ன செய்யும்? அதில் இருக்கிறதான அந்த உமிழானது தண்டானது பிரிந்து என்ன செய்யும்? ஒவ்வொரு இடமா அது என்ன செய்யும்? பறந்து போகிறதாக இருக்கிறது. தானியம் மட்டும் என்ன செய்கிறது? கரெக்டாக அதில் எடுப்பதற்கு வசதியாக இருக்கிறது. ஆனால் இந்த கிதியோன் எங்கே இதை செய்து கொண்டு இருக்கிறான் என்றால், ஒரு திறந்த இடமோ அல்லது பறந்த இடமோ வெளியான ஒரு இடமோ இல்லை. ஆனால் ஆலயத்திற்குள்ளாக அப்படின்ட்டு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? போடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு வைன் பிரஸ் எங்க திராட்சை பழத்தை நசுக்குவார்களோ, எங்க திராட்சை பழத்திலிருந்து திராட்சை ரசம் ஆக்குவார்களோ. திராட்சை ரசம் எப்படியாக ஆக்குவாங்க? அந்த திராட்சை பழத்தை எடுத்து நன்றாக அதை என்ன செய்வாங்க? அமுக்கி அதுக்கு ஒரு அழகான ஒரு குட்டியான ஒரு அறை மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன செய்யும்? போதும். அதை என்ன செய்ய மாட்டாங்க? வெளியே வச்சு செய்ய மாட்டாங்க. ஏன்னா வெளியே வச்சு செஞ்சோம் அப்படின்னா அந்த திராட்சை பழத்தின் ரசம் என்ன செஞ்சிடும்? வெளியே போயிடும். அப்போ அது உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறவர்களாக இருக்கிறாங்க? திராட்சை பழத்தை ரசமாக மாத்துகிற இடத்துல உட்கார்ந்து கிதியோன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறானா? கோதுமையை போர் அடித்து கொண்டு இருக்கிறவனாக இருக்கிறான். ஏன் தெரியுமா? ஏன்னா நான் வெளியே போய் இதை போர் அடித்தேன் அப்படின்னா எதிராளி ஆகிய மீதியானியர்கள் வந்து என்னுடைய கோதுமை என்ன செஞ்சு கொள்வாங்களாம்? பறித்து கொள்ளுகிற ஒரு அவல நிலைமையிலே அவன் என்ன செய்யதானா? காணப்பட்டான். அப்போ என்ன நிலைமையில் அவர்கள் காணப்பட்டார்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அண்டண்டைக்கு ஆகாரம் கூட சாப்பிட முடியாத அளவுக்கு தேவனானவர் கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகள் மீதியானியர்களுடைய கைகளுக்குள்ளாக என்ன செய்கிறார்? ஒப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த கடினமான நெருக்கத்துல நம்ம கர்த்தருடைய ஜெபத்துல சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? அண்டண்டைக்கு உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு என்ன செய்தார்களும்? தந்தார்களும். ஆனா அந்த ஆகாரத்தை கூட அவர்களுடைய நிலத்துல விளைஞ்ச அந்த விளைச்சலை கூட அவர்கள் உண்ணும்படியான ஒரு சூழ்நிலை இல்லாத ஒரு சூழ்நிலையில தேவனுடைய தூதன் வந்து கிதியோனை பார்த்து சொல்லுகிறாரு, என்னது? பராக்கிரமசாலியா? எங்க உட்கார்ந்துட்டு இருக்கான்? யாரும் என்னை பார்த்துடக்கூடாதுன்ட்டு எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான்?
இங்கே பொதுவாக ஹாஸ்டலில் இப்போ மாதிரி நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்படின்னா ஒரு 4-5 பேர் அப்படியே கும்பலாக என்ன செய்வாங்க, ஃப்ரெண்ட்ஸாக என்ன செய்வாங்க இருப்பாங்க. ஒரு ஆள் திடீர்னு என்ன செய்வாங்க, காணாமல் போயிடுவாங்க. அப்போ அந்த 4 பேர் அப்படியே ஒருத்தரை பார்த்துட்டு உடனே டிடெக்டிவ்ஸாக என்ன செஞ்சுருவாங்க, மாறிடுவாங்க. என்னடா நம்ம கூட இருக்கிற ஒரு நண்பன் என்ன செய்யலை, இன்னைக்கு காணுமே, எங்கே போயிருக்கான், கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆமாம் 2 நாள் முன்னாடி அவங்க பெரியப்பா என்ன செஞ்சாங்க, வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன கொண்டு வந்திருப்பாங்க, நல்ல பண்டமோ ஸ்நாக்ஸ் என்ன செஞ்சுருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க. எங்கேயாவது ஒரு மூலையில் உட்காந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா இப்போ அதுக்கு சாப்பிட்டா அப்படின்னா என்ன செய்யணும், எல்லார்ட்டையும் பகிர்ந்து கொடுக்கணும். ஆகவே என்ன செய்வோம், பிடிப்போம் அப்படின்ட்டு ஒவ்வொரு இடமா தேடி என்ன செஞ்சிருவோம், கண்டு பிடிச்சிடும். இது ஹாஸ்டல் லைஃபாக என்ன செய்கிறது, காணப்படுகிறதாக இருக்கிறது. அங்கே நல்ல பண்டங்கள், நல்ல உணவுகள், நல்ல பலகாரங்களை சாப்பிடும்படியாக ஒளித்து வைத்து என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. ஆனால் இங்கே கிதியோனுடைய நிலைமை பரிதாபமான நிலைமையாக இருக்கிறது. உண்ணுவதை கூட விடுதலையாக என்ன செய்ய முடியலை, உண்ண முடியலை. அங்கே தேவன் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ யாரு, நீ யாரா. தேவன் எந்த நோக்கத்தோடு கிதியோனை அழைத்தாரோ அந்த நோக்கத்தோடு தேவன் அவனை பேரிட்டு அழைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளுடைய சூழ்நிலை அல்ல, நம்மளுடைய நிலைமை அல்ல, நம்மளுடைய நெருக்கங்கள், நம்மளுடைய பாடுகள், அதை வைத்து தேவன் நம்மை அழைக்கிறதல்ல. ஆனால் எந்த நோக்கத்தோடு நம்மை தேவன் வைத்திருக்கிறாரோ அந்த பேரை கொண்டு நம்மை அழைத்து அவர் கூறுகிறார், கர்த்தர் உன்னோடு கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக இருக்கட்டும், நெருக்கமான சூழ்நிலையாக இருக்கட்டும், இவன் போய் போர் எடுக்கிறதுக்கு என்ன செய்யலை, நிற்கலை. போய் இந்த மீதியானவர்களை நான் அடிச்சிருவேன் அப்படின்ட்டு என்ன செய்யலை, எல்லாம் போர் வஸ்திரங்களை அணிந்து எல்லாம் யுத்த களத்தில் போய் நின்றுட்டு அங்கே நீ தைரியசாலி, நீ தான் என்ன செய்கிறா, பராக்கிரமசாலி, ஆண்டவர் உனக்கு வெற்றி தருவார் அப்படின்லாம் சொல்லலை. எந்த ஒரு சூழ்நிலை இல்லாத அந்த நிலைமையிலும் தேவன் கூறுகிறார், கர்த்தர் உன்னோடு கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். 14வது வசனத்தில் சொல்கிறார், உன்கிட்ட இருக்கிற பலனோடு என்ன செய், உன்கிட்ட இருக்கிற மீதியான பலனோடு என்ன செய், ஓ கர்த்தர் என்ன செய்வார், ஜெயத்தை தருவார். அந்த தேவன் தொடர்ந்து இந்த மாதங்களிலும் வருகிற காலங்களிலும் நம்மோடு கூட இருந்து ஜெயத்தை தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். என்னால் எப்படி முடியும், இந்த காரியங்கள்லாம் எப்படி முடியும், என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்ட்டு பல விதத்தில் நம்ம யோசிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அன்னைக்கு சொன்ன அதே வார்த்தை இன்னைக்கும் என்னதாக இருக்கிறது, ஜீவனுள்ளதாக காணப்படுகிறது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடினாலே நாம் தைரியம் உள்ளவர்களாக காணப்படுவதற்கு தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். அந்த பாக்கியத்தை தேவன் தந்து தொடர்ந்து இந்த மாதங்களிலும் வருகிற வாழ்நாள் முழுவதும் நம்ம என்ன செய்வாராக, வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தியானத்திற்காக நமக்கு திருமண்டலத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பானது Our fellowship in Christ with the faithful departed. Our fellowship in Christ with the faithfully departed. கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியமானது நம்மை விட்டு கடந்து சென்றிருக்கிறவர்களோடு இருக்கிற ஐக்கியம் எவ்வாறாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் தியானிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நவம்பர் 1ஆம் தேதியானது ஆல் செயின்ட்ஸ் டே, சகல பரிசுத்தவான்களினுடைய தினம். நவம்பர் 2 அப்படிங்கிறது ஆல் சோல்ஸ் டே என்று என்ன செய்வார்கள், ஆசரிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஆல் சோல்ஸ் டே என்றால் சகல பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாக்களை நினைவு கூறும்படியான நல்நாளாக என்ன செய்கிறது, காணப்படுகிறதாக இருக்கிறது. நம்மை விட்டு பிரிந்து சேர்ந்த நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய பெற்றோர்கள், மூதாதையர்கள், யாரெல்லாம் நமக்கு முன்பதாக திரளான சாட்சிகளாக காணப்பட்டார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனோடு கூட இருக்கிற இந்த நல்நாளை நினைவு கூர்ந்து அவர்களுடைய ஆத்மாவானது இளைப்பாறுகிறது என்பதை நாம் தியானிக்கும்படியாக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ஒரு குரூப் எங்க இருக்கிறாங்க, பரலோகத்தில் இருக்கிறாங்க. இன்னொரு குரூப் எங்க இருக்கிறோம், நமக்கும் அவங்களுக்கும் என்ன ஐக்கியம் இருக்கிறது என்பதை குறித்து தியானிக்கும்படியாக இந்த நாளில் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே மரணம் என்ன செய்கிறது, சரீர பிரகாரமான மரணம் எல்லாருக்கும் நிச்சயமாக இருக்கிறது. 70 வயது பலத்தின் மிகுதியில் எத்தனை வயது, 80 வயது. இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 50 வயசுக்கு மேலேயே முதிர் வயது அப்படின்ட்டு என்ன செய்யப்படுதான், 50 வயசுக்கு மேலே போனாலும் என்ன வயதா, முதிர் வயது அப்படின்ட்டு சொல்லப்படுகிற ஒரு காலத்திற்குள்ளாக நாம் கடந்து வருகிறவர்களாக இருக்கிறோம். இருப்பினும் இந்த காலங்களிலும், நாம் வாழுகிற இந்த காலங்களிலும் எத்தனை வயதாக இருந்தாலும் மரணத்தை குறித்து நம்மளுடைய நோக்கம் அல்லது மரணத்தை நாம் எப்படி பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம், கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிற நாம் மரணத்தை எவ்வாறாக நாம் எதிர்கொள்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிறைய உலகத்திற்குள்ளாக போனீங்க அப்படின்னா மரணம் அப்படிங்கிறதுக்கு பலவிதமான கருத்துக்கள் என்ன செய்கிறது, இருக்கிறது. மரணத்துக்கு பின்பதாக, இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பதாக என்னெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. பலவிதமான காரியங்களை என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க என்ன இருக்கு,
ஒன்று பரலோகம் இருக்குது, இன்னொன்று என்னது இருக்குது, அந்த சிலர் நம்ம தான், வேறு யாரும் இல்லை. பரலோகம் இருக்குது, இன்னொன்று என்ன இருக்குது, நரகம் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறோம். இன்னொரு சிலர் என்ன சொல்கிறாங்க, அடுத்த பிறவி இருக்குது. சூப்பர், கரெக்டாக சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, அடுத்த, யார் சொல்கிறா இந்த மாதிரி காரியங்களை? இந்து மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க, அடுத்த பிறவி இருக்குது. எத்தனை பிறவி இருக்குது? கிட்டத்தட்ட 7 பிறவி என்ன செய்கிறது இருக்குது. இதுதான் கார்மிக் சைக்கிள் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. சம்ஸ்காரா அப்படின்ட்டு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. ஒரு பிறவியை தாண்டி அடுத்த பிறவிக்குள்ளாக நன்மை செய்தால் நல்லபடியாக என்ன செய்வீங்க, பிறப்பீங்க. நன்மை செய்யலை அப்படின்னா இந்த சைக்கிள்ல இருந்து விடுதலை பெறுவது தான் மோக்ஷாவாக என்ன செய்கிறது இருக்கிறது. அதுதான் முற்றிலுமான ஒரு விடுதலையாக என்ன செய்கிறது காணப்படுகிறது என்று இந்துக்காரங்க என்ன செய்கிறாங்க, இந்து மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்கள் விசுவாசிக்கிறவர்களாக அல்லது நம்புகிறவர்களாக இருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் என்ன விசுவாசிக்கிறாங்க, ஒரு நியாய தீர்ப்பு நாள் என்ன செய்கிறது இருக்கிறது. நியாய தீர்ப்பு நாள் வரும்போது அப்போ தான் என்ன செய்ய முடியும், ஒன்று ஜன்னா அல்லது ஜானம். ஜன்னா அல்லது ஜானம். ஜன்னானா அதே பரலோகம், இன்னொன்று ஆனால் இப்போதைக்கு எங்கே இருக்கிறது, மறிக்கிறவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, ஒரு இடத்துல என்ன செய்கிறாங்க காணப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. அதுக்கு பர்க்ஸா அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க சொல்லப்படுகிறது. அப்போ அவர்களுடைய ஆத்மா எங்கே போகல, எங்கேயுமே போகாதபடிக்கு ஒரு நடுவானத்தில் என்ன செய்கிறது காணப்படுகிறது. நியாய தீர்ப்பு நடக்கும். அந்த நியாய தீர்ப்பில் அவங்க மேலே போவாங்களா அல்லது இந்த நரகத்திற்குள்ளாக போவாங்களா அப்படின்ட்டு என்ன செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது. கத்தோலிக்கர் மதம் என்ன சொல்லுகிறது, கத்தோலிக்க மதம் என்ன சொல்லுகிறது, 3 இடம் இருக்குது கத்தோலிக்கர் மதம். சொல்லலாமா என்னென்ன இடம்? ஒன்று பரலோகம், இன்னொன்று நரகம், இன்னொன்று பரலோகத்துக்கும் நரகத்திற்கும் நடுவே ஒரு இடம் இருக்குது. அதுதான் என்னது, என்ன இடமாக இருக்கிறது, பரிசுத்தப்படுகிற இடம் அப்படின்ட்டு ஒரு இடம் என்ன செய்திருக்கிறாங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க. அதுதான் என்ன செஞ்சாங்க, இந்த ரிஃபார்மர்ஸ் வரும்போது, இந்த சீர்திருத்தவாதிகள் வரும்போது அதை கண்டித்து என்ன செஞ்சாங்க பேசுனாங்க. அப்படின்னா என்னது, பரிசுத்தப்படுத்தும்படியாக ஆத்துமாக்கள் என்ன செய்கிறது ஒரு ஸ்தானத்தில் கிடக்கிறது. கீழிருந்து நம்ம அவங்களுக்காக வேண்டுதல் செய்தோம் என்றால் அவர்கள் எங்கே போவாங்களாம், அதுதான் தள்ளுபடி சீட்டு அப்படின்ட்டு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அப்போ கீழேருந்து இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது மரித்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்களாம், பரலோகத்துக்கும் இல்லை நரகத்துக்கும் இல்லை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு ஸ்தலத்துக்குள்ளாக காணப்படுறாங்க. அவங்க பரலோகத்துக்கு போகும்படியாக இங்கே நான் பணம் கொடுத்து நான் ஜெபத்தையாவது விண்ணப்பத்தையாவது நான் ஏதாவது செய்கை செய்தோம் என்றால் அவங்கள எங்கே அனுப்பிடலாம். இதை தான் யார் மார்ட்டின் லூத்தர் என்ன செஞ்சாங்க கடினமாக கண்டித்தவர்களாக இருக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். புத்திசம்ல வரும்போது என்ன விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறாங்க, ஒரு ஸ்டேட் இருக்கு, நிர்வாணா அப்படிங்கிறதான ஒரு ஸ்டேட். இந்த உலகத்தினுடைய பாடுகள் துன்பங்கள் துக்கங்கள் எல்லாம் முடிஞ்சு ஒரு ஸ்டேட்குள்ளாக வரும்போது அப்படியே என்லைட்மெண்ட் அடைஞ்சு நிர்வாணா என்கிறதான ஒரு ஸ்டேட்குள்ளாக காணப்படுகிறவர்களாக இருக்கிறோம். எதையுமே நம்பாதவர்கள் என்ன நம்புகிறார்கள் என்றால் இந்த உலக வாழ்க்கை மாத்திரமே நமக்கு இருக்கு, இதுக்கு பிறகு எதுவுமே இல்லை. ஆனால் கிறிஸ்தவர்கள் ஆகிய நாம் எதை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்றால் மரணத்திற்கு பின்பதாகவும் அதே ஜீவன் நம்மோடு கூட என்ன செய்கிறது இருக்கிறதாக இருக்கிறது. சூரியன் உதிக்கும் போது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம், அழகாக சூரியன் என்ன செய்கிறது உதிக்கிறது. அது அஸ்தமிக்கும் போது அது எங்கே போகிறதாக இருக்கிறது, எங்கேருந்து உதிக்குது, கிழக்குலேருந்து ஈஸ்ட்லேருந்து உதித்து எங்கே போகிறது, எப்போ வெஸ்ட்டுக்கு வருதோ இன்னொரு இடத்துல அது என்ன செய்கிறதாக இருக்கிறது. இங்கே அஸ்தமிக்கும் போது இன்னொரு பகுதியில் அது என்ன செய்கிறது உதிக்கிறதாக என்ன செய்கிறது காணப்படுகிறது. நம்மளுடைய மரணமும் அவ்வாறாகவே என்ன செய்கிறது காணப்படுகிறது. இந்த பூமியிலிருந்து மரிக்கிறோம், ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம், உயிர் தள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நம்மை விட்டு பிரிந்து சென்ற ஆத்துமாக்களோடு நாம் எவ்வாறாக இணைக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம், நமக்கும் அவங்களுக்கும் எதில் ஒத்து போகிறதாக இருக்கிறது அல்லது நமக்கும் அவர்களுக்கும் என்ன ஐக்கியம் இருக்கிறது. 3 காரியம். முதலாவது விசுவாசத்திலே நாம் ஐக்கியப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் எப்படி ஐக்கியப்பட்டவர்களாக இருக்கிறோம், விசுவாசத்திலே நாம் ஐக்கியப்பட்டவர்களாக இருக்கிறோம். யோவான் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரை பார்க்கும்போது நாங்கள் மார்த்தால் என்ன செய்கிறார், இயேசு கிறிஸ்துவானவரை காணும்படியாக கடந்து செல்கிறார். அவருடைய சகோதரனாகிய லாசர் என்ன செய்கிறாங்க, மரித்து போன ஒரு நிலைமையிலே காணப்படுகிற அந்த சூழ்நிலையில் இந்த மார்த்தால் போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதலாவது காரியம் சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே இருந்திருந்தீங்க அப்படின்னா என் சகோதரன் என்ன செஞ்சிருக்க மாட்டான். விசுவாசத்தின் முதல் லெவல், விசுவாசத்தின் லெவல் 1 என்ன லெவல் அது, நீர் இங்கே இருந்தீர் என்றால் என் சகோதரன் என்ன செஞ்சிருக்க மாட்டான், மரித்திருக்க மாட்டான். விசுவாசத்தின் 2வது லெவல் என்ன அப்படின்னா, அதே 22வது வசனத்தை வாசிக்கும் போது, இப்போ நீர் தேவனிடத்துல எதை கேட்டாலும் அவர் என்ன செய்வாரு. விசுவாசத்தின் லெவல் 2
லெவல் 2 என்னதாக இருக்கிறது? நீர் இப்போ என்ன கேட்டாலும், நீர் இப்போ மறுபடியுமாக என்னுடைய சகோதரன் உயிர் தள்ளணும் அல்லது உயிரோடு வரணும்ட்டு நீ என்ன கேட்டாலும், அங்கே அவர் என்ன செய்யலை, அப்படி கேட்கலைக்கு என் சகோதரன் வரணும் அப்படிலாம் என்ன செய்யலை, கேட்கல. நீ எதை கேட்டாலும் இயேசுவானவர் பிதாவின் இடத்துல எதை கேட்டாலும் தேவன் அதை தருகிறவராக இருக்கிறார் என்று இந்த மார்த்தாள் விசுவாசிக்கிறவளாக இருக்கிறார். ஒரு புறத்துல சோகம் இருக்கிறது, இன்னொரு புறத்துல விசுவாசத்தின் பலன் என்ன செய்கிறது, காணப்படுகிறது. மூன்றாவது லெவல் ஆஃப் விசுவாசம் என்னதாக காணப்படுகிறது என்றால் 24வது இயேசு கிறிஸ்துவானவர் அவரை நோக்கி சொல்கிறார், உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார் அப்படின்ட்டு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. உன் சகோதரன் என்ன செய்வான், உயிரோடு எழும்புவான். அதற்கு உடனே மூணாவது லெவல் ஆஃப் விசுவாசம் சொல்றாரு. என்ன சொல்றா மாத்தாள் அப்படின்ட்டா, ஒரு நாள் வரும், கடைசி நாள் வரும், அந்த நாளிலே என்னுடைய சகோதரன் உயிர் தழுவான் அப்படின்ட்டு எனக்கு விசுவாசம், எனக்கு என்ன செய்கிறது, விசுவாசம் இருக்கிறது. அப்போ இந்த விசுவாசம் ஆனது நம்மையும், இந்த பூமியிலே வாழ்கிற நம்மையும், நம்மை விட்டு பிரிந்து சேர்ந்த ஆத்துமாக்களையும் இணைக்கிறதாக என்ன செய்கிறது. அவர்களுக்கு என்ன விசுவாசம் இருக்கிறதோ அதே விசுவாசம் தான் நமக்குள்ளாக என்ன செய்கிறது, காணப்படுகிறதாக இருக்கிறது. மரணமானது இந்த விசுவாசத்தை ஒருபோதும் உடைப்பதே கிடையாது, ஒருபோதும் உடைப்பதே கிடையாது. ஆனால் இந்த விசுவாசத்தின் மூலமாக தான் மரித்தவர்களும் உயிரோடு இருக்கிற நாமும் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம், இணைந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை என்ன செய்வான், கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, ஒண்ணுமே செய்ய. நான் யாராக இருக்கிறேன்னா திராட்சை, நீங்க யாராக இருக்கிறீங்க, நம்ம யாராக இருக்கிறோம், நம்ம யாராக இருக்கிறோம், திராட்சை செடி யாராக இருக்கிறாரா, இயேசுவானவர் எப்படியாக இருக்கிறாரா, திராட்சை செடியாக இருக்கிறாரு. கொடி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், உழுந்துக்கிட்டே தான் என்ன செய்யும் இருக்கும். ஆனால் செடிக்கு அது எந்த பாதிப்பும் என்ன செய்யாது. அதே போல தான் இந்த விசுவாசமும் காணப்படுகிறது. இந்த விசுவாசத்திலே வாழ்கிறவர்கள் இருக்கிறாங்க, மரிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒருபோதும் இந்த விசுவாசம் உடைக்கப்படுவதே இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். வேதத்திலிருந்து இன்னொரு உதாரணம் எடுக்கணும் அப்படின்னா 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23வது வசனம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23வது வசனம். 12ஆம் அதிகாரம் 23வது வசனம். இப்போது நான் உபாசிக்க வேண்டியது என்ன, இனி நான் அதை திரும்பி வர கூடுமோ, நான் அதனிடத்திற்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்தில் திரும்பி வர போகிறது. என்ன நிகழ்வு அப்படின்னு தெரியுமா, என்ன நிகழ்வுன்னு தெரியுமா? சங்கீதக்காரனாகிய தாவீது பாவம் செய்கிறவனாக இருக்கிறான். யாரோடு, பெத்சேபாளோடு பாவம் செய்கிற போது நாத்தான்வேல் வந்து என்ன செய்கிறான், கண்டிக்கிறவனாக இருக்கிறான். கண்டித்த உடனேயே அந்த குழந்தையை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தாவீது என்ன செய்கிறவனாக இருக்கிறான், 7 நாள் உபாசம் இருக்கிறவனாக இருக்கிறான். 7 நாளில் தெரிஞ்சுட்டு யாரு இந்த குழந்தை என்ன செஞ்சுட்டு இறந்துட்டு அப்படின்ட்டு தெரிஞ்சுட்டு யாருமே தாவீதின் இடத்துல சொல்வதற்கு என்ன செய்கிறாங்க, பயப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே அவர் எல்லா விதத்திலையும் பிரயாசப்படுறாரு இந்த குழந்தை உயிரோடு இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ எங்கள் ராஜாவுக்கு தெரிஞ்சுட்டு அப்படின்னா எத்தனை நாள் இவர் மௌனமாக இருப்பார், எத்தனை நாள் இவர் இந்த துக்கம் கொண்டாடுவாருன்னு தெரியாது அப்படின்ட்டு எல்லாரும் எப்படி சொல்லணும் அப்படின்ட்டு தயக்கத்தோடு என்ன செய்கிறாங்க, காணப்படுகிறாங்க. அந்த தயக்கத்தை பார்த்தே தாவீது ராஜா கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன ஆயிட்டு, குழந்தை என்ன செஞ்சுட்டு மரிச்சு போட்டு, மரிச்ச உடனே அவர் சொல்லுகிறாரு, இனி நான் உபாசிப்பதற்கு எதற்காக, இனி நான் என்ன செய்ய வேண்டாம், அது ஏற்கனவே என்ன செஞ்சுட்டு போயிட்டு நான் தான் என்ன செய்வேன், அதனிடத்துக்கு போவேனே தவிர அது என்னிடத்திற்கு என்ன செய்யாது, வராது. அது மரித்து போனதாக காணப்பட்டபடினாலே அது தேவனுடைய சமூகத்திற்குள்ளாக கடந்து சென்றது. இனி நான் என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம் அப்படின்ட்டு தைரியமாக அவருடைய காரியத்தை என்ன செய்கிறவராக இருக்கிறார். இவ்வாறாகவே மரணமானது நம்மையும் நாம் மரித்தவர்களையும் எப்படியாக இணைக்கிறது என்றால் ஒரே விசுவாசத்திலே நாம் இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். 2வது காரியமாக நாம் எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நிமித்தமாக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம். 25வது வசனம், யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தால் என்ன செய்வான், பிழைப்பான்.
அப்படின்னா இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையாக என்ன செய்கிறது? காணப்படுகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்குள்ளாக அனுப்பி மனித ரூபத்தை எடுத்து நமக்காக அவர் பாடுபட்டு சிலுவையை சுமந்து அவர் அடிக்கப்பட்டு கடைசி மூச்சு வரைக்கும் அவர் கொல்லப்பட்டவராக இருந்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். அதோடு அவருடைய நிகழ்வு என்ன செய்யல முடியாதபடிக்கு தேவனானவர் தம்முடைய வல்லமையை கொண்டு கிறிஸ்துவை என்ன செய்திருக்கிறார்? உயிர்த்தல வைத்திருக்கிறார். உயிரோடு எழும்பின கிறிஸ்துவாக காணப்படுகிறபடினாலே மனித ரூபத்தில் காணப்படுகிற நமக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அல்லது மனித ரூபத்தில் இருக்கிற நமக்கும் தேவனுடைய வல்லமை காணப்பட்டு அந்த தேவனுடைய வல்லமையானது கிறிஸ்துவை எப்படி உயிரோடு எழுப்பினதோ அதே போல அதே வல்லமையோடு நம்மையும் உயிரோடு எழுப்பும் என்கிறதான நம்பிக்கை நமக்குள்ளாக என்ன செய்கிறது? காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆகவேதான் இந்த கத்தோலிக்கருடைய முறைமையிலே நாம் இப்போ நம்ம பேசிக்கொண்டிருந்த இந்த காரியங்களை நாம் பார்க்கும்போது என்ன எதிர்க்கிறாங்க? பரலோகத்திற்கும் பூமிக்குள்ளாக என்ன செய்யறாங்க? ஒரு நடுநிலையில இருந்து நாம் ஏதாகிலும் கிரியை செய்கிறபடினாலே அவர்கள் பரலோகத்துக்கு போகிறார்கள் என்கிறது அது தவறாக இருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவரை முழுமையாக உயிர்த்தல வைக்கிறது தேவனுடைய வல்லமையாக என்ன செய்கிறது? இருக்கிறது. நம்மையும் அந்த வல்லமை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உயிரோடு இருக்கிறவர்களாக என்னென்றைக்கும் ஜீவனுள்ளவர்களாக இருக்கும்படியான பாக்கியத்தை நமக்கு என்ன செய்கிறதாக இருக்கிறது? தருகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. மறுரூப மலையிலே இயேசு கிறிஸ்துவானவர் யாரோடு உரையாடி கொண்டிருந்தார்? யாரோடு? மோசையோடும் எலியாவோடும். மோசை என்ன செஞ்சாங்க? மரித்தாங்க. எலியா என்ன செய்யப்பட்டாங்க? எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. ஆனால் ரெண்டு பேரும் யாரோடு சம்பாஷணை பண்ணுகிறவர்களாக இருக்கிறாங்க? இயேசுவோடு கூட சம்பாஷணை பண்ணுகிறவர்களாக இருக்கிறாங்க. நாமும் இந்த பூமியிலே கிறிஸ்து இயேசுவானவர் உயிரோடு எழும்பின எப்படியாக தேவன் எழுப்பினாரோ அதே போல நாமும் என்ன செய்யப்படுவோம்? எழுப்பப்படுவோம். அந்த எழுப்புதல் தான் அழகாய் நிற்கிறவர்களின் பட்டியலாக என்ன செய்கிறது? காணப்படுகிறது. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அழகாய் நிற்கிறவர்கள் இவர்கள் யார்? ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக என்ன செய்யறாங்க? துக்கமில்லை, எந்த ஒரு பாடுமில்லை, கஷ்டமில்லை, பலவீனமில்லை, சோர்வில்லை, எதுவும் இல்லாதபடிக்கு எப்பொழுதும் தேவனோடு கூட இருந்து அவரை துதிக்கும்படியான பாக்கியத்தை தருகிறார் என்றால் இது தேவனுடைய மகா பெரிய வல்லமையாக என்ன செய்கிறது? இருக்கிறது. உயிர்த்தெழுந்த வல்லமையாக என்ன செய்கிறது? இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்கிறார், எனக்கு அப்போஸ்தலர் என்கிறதான அங்கீகாரத்தை தெரியுமா? யார் கொடுத்தா தெரியுமா? எந்த மனிதன் என்ன செய்யல? கொடுக்கல. எந்த தேவன் இயேசு கிறிஸ்துவானவரை உயிரோடு எழுப்பினாரோ அந்த வல்லமையை நேரடியாக வந்து எனக்கு அப்போஸ்தலர் என்கிறதான அங்கீகாரத்தை என்ன செஞ்சது? கொடுத்துச்சு அப்படின்ட்டு அவருடைய நிருபத்தில் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? அறிமுகத்தில் எழுதுகிறவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். அவ்வளோ பவர்ஃபுல்லான அவருடைய ரெசரக்ஷனுக்குள்ளாக, அவ்வளோ பவர்ஃபுல்லான அவருடைய உயிர்த்தெழுதலுக்குள்ளாக நிகழ்ந்தது நிமித்தமாக நாமும் உயிரோடு எழுப்பப்படுவோம் என்கிறதான நம்பிக்கை நமக்குள்ளாக என்ன செய்யணும்? காணப்படணும். அந்த நம்பிக்கையை தான் தேவன் என்ன செய்கிறார்? விரும்புகிறவராக இருக்கிறார். அந்த நம்பிக்கை மூன்றாவது காரியமாக நம்மை நித்திய காலமாக அவரோடு என்ன செய்கிறது? இருக்கும்படியாக செய்கிறது. 27வது வசனத்தில், யோவான் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்திற்கு வந்தவரான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நான் என்ன செய்கிறேன்? விசுவாசிக்கிறேன். கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறேன். ஒரு குளோபலான ஒரு உலகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டுட்டு இருக்கிறோம். எப்போ குளோபலைசேஷன் ஆனது இந்த உலகம் முழுவதையும் தாக்கிச்சோ அப்பொழுதே நாம் இருக்கிற ஒவ்வொரு தேசங்கள்லேருந்து பிற தேசங்களுக்குள்ளாக கடந்து செல்வதற்கான அரிய வாய்ப்புகள் நமக்கு என்ன செஞ்சிச்சு? கிடைச்சிச்சு. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? வெளிநாடுகளுக்கு செல்லுறாங்க. அம்மா அப்பா எங்கே இருக்கிறாங்க? இந்தியாவில் இருக்கிறாங்க. மூத்த பையன் எங்கே இருக்கிறான்? நியூசிலாண்டில் இருக்கிறான். இளைய பையன் எங்கே இருக்கிறான்? ஆஸ்திரேலியாவில் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. படிப்புக்காக போகிறாங்க, கல்விக்காக போகிறாங்க, அங்கேயே என்ன செய்கிறாங்க? செட்டில் ஆகுறாங்க. எங்கெல்லாம் இருக்கிறாங்க? தூரமான இடத்துல என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க என்ன செய்கிறாங்க? கனெக்ட் பண்ணுகிறவர்களாக இருக்கிறாங்க. ஒரு அன்பின் அடிப்படையில், ஒரு ஐக்கியத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் கனெக்ட் பண்ணுகிறவர்களாக இருக்கிறாங்க. கனெக்ட் பண்ணிட்டு தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா அவர்களுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை இருக்கு, எப்படியாகிலும் நம்ம என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம்? இந்த பூமியிலே சந்திப்போம் என்கிறதான ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ளாக இருக்கிறது. அதே போலதான் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றவர்களுக்கும் நமக்கும் ஒரு இணைப்பு இருக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த நித்திய காலத்திலே நாம் அவர்களை சந்திப்போம் என்கிறதான
நம்பிக்கையும் நமக்குள்ளாக என்ன செய்ய வேண்டியது இருக்கு. அப்போ இது எப்படியாக இருக்கிறது என்றால், இந்த உலகம் என்கிறதான ஒரு என்டிட்டி, இன்னொரு என்டிட்டி பரலோகம் என்கிறதான என்டிட்டி, இந்த ரெண்டும் என்ன செய்கிறது, இணைந்து வருவதே நித்தியமான காலத்தின் வாழ்க்கையாக என்ன செய்கிறது இருக்கிறது. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், புதிய வானம் புதிய பூமி என்கிறதான ஒரு நிகழ்வு என்ன செய்யும், ஒரு நாளிலே உண்டாகும். அங்கே எல்லாமே புதுப்பிக்கப்படுகிறதாக இருக்கிறது. அதுக்கு பின்பதாக நித்திய காலமாக நாம் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம், வாழ்கிறவர்களாக இருக்கிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். நாம் எப்படி இருக்கணுமா, தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்க அதிகமாக என்ன செய்கிறோம். இந்த தேகத்தை விட்டா நாம் எங்க போய் குடியிருக்கிறவர்களாக இருக்கிறோம், இந்த வீட்டை விட்டா எங்க போய் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம், நித்திய வீடுக்குள்ளாக என்ன செய்கிறோம், நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். அவ்வாறாகவே உயிரோடு இருக்கிற நாமும் மரித்து போயிருக்கிற ஆத்மாக்களும் இணைகிறதாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. 3 காரியங்கள். 1, விசுவாசத்தினாலே இணைக்கப்படுகிறது. 2வது, கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே என்ன செய்யப்படுகிறது, இணைக்கப்படுகிறது. கடைசியாக ஒரு நித்திய நம்பிக்கை இருக்கிறது. நித்திய காலமாக நாம் வாழ்வோம் என்கிறதான நம்பிக்கை இருக்கிறபடினாலே நாம் இணைந்து கொள்கிறவர்களாக என்ன செய்கிறோம், இருக்கிறோம். நாம் இந்த பூமியிலே வாழ்கிறவர்களாக இருக்கிறோம். ஒரு காலத்துக்கு பின்பதாக தேவனோடு இருக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக கடந்து போகும்படியாக அந்த விசுவாசத்தின் உறுதி நமக்குள்ளாக என்ன செய்யட்டும், எப்பொழுதும் காணப்படட்டும். மரித்து போயிருக்கிற நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய பெற்றோர்கள், நம்மளுடைய சொந்த பந்தங்கள் யாவரையும் நாம் எண்ணிக்கொள்ளும் போது, நாம் நினைத்து கொள்ளும் போது, அவர்களும் இதே நேரத்தில் தேவனை தொழுது கொண்டு இருக்கிறார்கள், ஆராதித்திருக்கிறார்கள் என்கிறதான நம்பிக்கை நமக்குள்ளாக அதிகமாக ஆக 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 தேவனுடைய சமாதானமும் அந்த நிறைவும் நமக்குள்ளாக என்ன செய்யும், காணப்படும். கிறிஸ்துக்குள்ளாக இருந்தாலும் சரி, உயிரோடு இருந்தாலும் சரி, எல்லாமே என்னது, சமம் என்கிறதான நிலைமை நமக்குள்ளாக காணப்படும். அப்படிப்பட்ட நிலைமையை தேவன் நமக்குள்ளாக என்ன செய்வாராக, தந்தருள்வாராக. ஒரே ஒரு பாடலின் கவி, பாமாலை 172வது பாடல். பாமாலை புஸ்தகம் வச்சிருக்கீங்களா? 172வது பாமாலையின் 5வது சரணம். ரொம்ப பிடித்த ஒரு அர்த்தமான பாடல். பாமாலையின் பாடல்கள் மிகவும் அர்த்தமுள்ள பாடல்களாக இருக்கிறது. அதில் 172வது பாடல் சபையின் அஸ்திபாரம். சபையின் அஸ்திபாரம் அதனுடைய 5வது சரணம். எடுத்துக்கிறீங்களா எல்லாரும்? என்றாலும் கர்த்தாவோடு சபைக்கு ஐக்கியமோ எழுதப்பட்டிருக்கிறது. என்னாலும் கர்த்தாவோடு சபைக்கு என்னது இருக்கிறதா, என்ன ஐக்கியமாக இருக்கிறது, இளைப்பாறுகிறவர்களோடு கூட சேர்ந்து நாமும் என்ன செய்தவர்களாக இருக்கிறோமா, இணைந்து ஆராதிக்கிறவர்களாக என்ன செய்கிறோமா. சபைக்கும் இளைப்பாறுகிறவர்களுக்கும் ஒரு இணைப்பு இருக்கிறது. அந்த இணைப்பு நித்திய இணைப்பாக என்ன செய்கிறது, இருக்கிறது. இந்த பரிசுத்தமான இந்த நல்ல நாளிலே, பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாக்களை நினைவு கூறுகிற இந்த நல்ல நாளிலே, அந்த பரிசுத்தவான்கள் தேவனுடைய சமூகத்திலே இளைப்பாரி கொண்டு இருக்கிற இந்த நேரத்திலே தேவனை தொழுது கொண்டு இருக்கிறார்கள் என்கிறதான நிச்சயம் நமக்குள்ளாக காணப்படும் போது நாமும் அந்த நிச்சயத்திற்கு நேராக பிரயாசிக்கும்படியான கிருபைகளை தேவன் என்ன செய்வாராக, தருவாராக. விசுவாசத்தினாலும் தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலும் நித்திய வாழ்க்கை இருக்கு என்கிறதான நம்பிக்கையோடும் நாம் தொடர்ந்து காணப்படுவோம். தேவன் நாம ஒருவரையும் வழி நடத்துவாராக. தேவன் நாம இந்த திருவார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.